ஜெய் கமண்டலக்காளி, ஜெய் கமண்டலக்காளி, ஜெய் ஜெய் கமண்டலக்காளி, ஜெய் கமண்டலக்காளி, ஜெய் கமண்டலக்காளி, ஜெய் ஜெய் கமண்டலக்காளி. ஆவுடையப்பா, நீ வருவாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஓர் குறை சுமந்திடும் சந்திரனும் இருளினாலும் தொல்லையினாலும் மிகுதியாய் அவதி காணும். தலைக்கு வந்த ஆபத்திலிருந்து மீண்டும் ஒருமுறை தப்பித்து வந்திருக்கிறாய், சரிதானே? நான் சொன்னதை செய்து முடிக்கும் வரை அந்த கர்மா உன்னையும் உன் குடும்பத்தையும் துரத்திக் கொண்டே இருக்கும். ஐயா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. நான் சொல்வதை மட்டும் தான் கேட்க வேண்டும். கேட்டால் குடும்பம் தப்பும், இல்லை என்றால் மக்கி மண்ணோடு மண்ணாகி போய்விடும். ஐயா, சும்மா மிரட்டாதீங்க. ஆனா உனா உன் குடும்பம் அழிஞ்சு போயிடும், மண்ணோட மண் ஆயிடும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஏன் எங்களுக்கு உங்களை விட்டா வேற சாமியாரே தெரியாதா? டேய், கொஞ்சம் சும்மாறா. நீங்கள் யார் ஐயா? பெரிய ஜமீன் பரம்பரை. உங்களுக்கு தெரியாத சாமியார்கள் இருக்க முடியுமா? செல்லுங்கள், எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், யாரை வேண்டுமானாலும் பாருங்கள். காலம் கெட்டு கைப்பிச்சை ஏந்தி வருவீர்கள். அப்பொழுது தெரியும் இந்த காலன் யார் என்று. போய்விடுங்கள். ஐயா, தம்பி ஏதோ அவசரத்துல உங்களை பத்தி தெரியாம பேசிட்டான். உங்களை பத்தி எனக்கு தெரியும் ஐயா. என் பாட்ட முப்பாண்டன்களே உங்க பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டாங்கன்னு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களே அப்படின்னா நான் ஏமாத்துறேன் ஐயா. ஜெய் கமண்டலக்காளி. இதை பெற்றுக்கொள். பூசிக்கொள்ளுங்கள். என்னங்க அது? என்ன இது விளையாட்டு? விளையாட்டல்ல, வினை. 1000 சாமியார்கள் இந்த ஒரு காலனுக்கு சமமாக மாட்டார்கள். ஆவுடையப்பா, உன் குடும்ப சாபத்தை தீர்க்க என்னால் மட்டும்தான் முடியும். காலதாமதம் செய்யாமல் உடனே அந்த கௌரியை இங்கு கூட்டி வருவதற்கு வழியை தேடு. அவள் இங்கு வர வேண்டும். என் கையால் பலியாக வேண்டும். அவள் ரத்தத்தால் கமண்டலக்காளிக்கு யாகம் நடத்த வேண்டும். இதுதான் என் கட்டளை. நீ தாமதப்படுத்தும் ஒவ்வொரு நொடியும் உன் குடும்பத்திற்கு தான் ஆபத்து. போ, அந்த கௌரியை கூட்டிக் கொண்டு வா. போ. சரிங்கய்யா.